Good afternoon, everyone. Welcoming you all for the webinar. The webinar is regarding e-invoicing. Yes, we are in the last leg of the financial year 2023-24. So, from 24 for some taxpayers, 2024-25 they might require e-invoicing. ஸோ யாருக்கெல்லாம் இன்வாய்ஸ் அப்படி தேவைப்படும், எப்ப தேவைப்படும், எப்படி அதை ரைஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த வெபினார்ல மெயினா பார்க்க போறோம். எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் the webinar is about what is an invoice, what is an e-invoice தான் என்ன அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் எதுக்காக e-invoice கொண்டு வரப்பட்டது அப்படிங்கறக்காக என்னென்ன டர்ன் ஓவர் கிரைட்டீரியா இருந்தது, எப்போ இந்த ஹிஸ்டரி ஆஃப் e-invoice என்ன, எப்போ இருந்து எந்தெந்த டர்ன் ஓவருக்கு அப்ளிகபிளா இருந்தது அப்படிங்கிறது, எந்தெந்த டிரான்சாக்ஷன்லாம் நான் e-invoice மூலமா ஜென்ரேட் பண்ணும் அப்படிங்கிறது, e-invoice எப்படி ஜென்ரேட் பண்ணும் அப்படிங்கிறது, e-invoice எப்படி கேன்சல் பண்ணும் அப்படின்னும், அது போக கான்சிக்வன்சஸ் ஆஃப் நாட் ஜென்ரேட்டிங் இ-இன்வாய்ஸ், இந்த டாபிக்ஸ் எல்லாம் தான் இந்த வெபினார்ல நம்ம பார்க்க போறோம். எஸ், ஃபர்ஸ்ட் இ-இன்வாய்ஸ்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் யூ ஜென்ரேட் an e-invoice, an IRN will be a unique IRN will be created, invoice reference number will be created, an acknowledgement number will be created, an acknowledgement date will be created, a QR code, இந்த டாப்ல QR code இருக்கும், கீழே நம்ம கம்பெனியோட டிஜிட்டல் சிக்னேச்சர் இருக்கும். ஸோ எப்படி ஹவு இ-இன்வாய்ஸ் லுக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இ-இன்வாய்ஸ் இருக்கும். டாப் மோஸ்ட் ஹியர் QR கோடு, இங்க வந்து ஐஆர்என் நமக்கு ஜென்ரேட் ஆகும், இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர், இந்த அக்னாலஜ்மெண்ட் டேட், இங்க வந்து நம்மளோட டிஜிட்டல் சிக்னேச்சர். ஸோ இப்படிதான் ஒரு இ-இன்வாய்ஸ் ஆக்சுவலா பாக்குறதுக்கு இருக்கும். ஸோ ஏன் இ-இன்வாய்ஸ் வந்துச்சு அப்படின்னு கேட்டா, in business parlance generally there is a tradition to raise invoices and then cancel e-invoice. So நிறைய இடத்துல இந்த மாதிரி டம்மி பில் போட்டு கேன்சல் பண்ணிட்டு அந்த அதாவது இவே பில்ல நம்ம போகும்போது இன்வாய்ஸ் இல்ல அப்படின்னா புடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்செப்ட் ஆயிடும், வெஹிக்கிள் இன்டர்செப்ட் ஆகி பெனால்டி ரெவி ஆயிடும் அப்படிங்கறக்காக அப்போதைக்கு இன்வாய்ஸ் ஒன்று ரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிழிச்சு போடுற பழக்கம் இருந்தது. ஸோ ஒன்ஸ் கவர்மெண்ட் போர்ட்டல்ல போய் நம்ம இ-இன்வாய்ஸ் போட ஆரம்பிச்சுட்டா அதை நம்ம வந்து கிழிச்சு போட முடியாது. 24 hours முடிஞ்சா கேன்சல் வேணா பண்ணலாம், பட் தட் கேன்சல் ரெக்கார்ட் ஆல்சோ வில் கோ டு த கவர்மெண்ட். எதெல்லாம் எவ்வளவு இன்வாய்ஸஸ் நீங்க கேன்சல் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற ரெக்கார்டும் வில் கோ டு த கவர்மெண்ட். ஸோ அல்டிமேட்லி நீங்க ஒரு போர்ட் அப்ளை பண்றீங்க, ஒரு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கு நீங்க அல்டிமேட்டா டாக்ஸ் கட்டல அப்படின்னா நாளைக்கு கேள்வி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதாவது இ-இன்வாய்ஸ்ல நீங்க இவ்வளவு ஜென்ரேட் பண்ணிருக்கீங்க, ஆனா இவ்வளவுதான் நீங்க வந்து டாக்ஸ் கட்டிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னென்ன கிரைட்டீரியா இருந்தது அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் அக்டோபர் 2020 கோவிட் பீரியட்ல ஃபர்ஸ்ட் வேவ் இருந்த போது ஃபர்ஸ்ட் அக்டோபர் 2020 கொஞ்சம் முன்னாடியே வர்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் டிஃபர் ஆகி ஃபர்ஸ்ட் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அவங்க பேன் பேஸ்ட் டர்ன் ஓவர் வந்து 500 crores மேல இருந்தா அவங்களுக்கு தான் இ-இன்வாய்சிங் அப்ளிகபிள் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து 100 crores மேல இருந்தாலே இன்வாய்சிங் அப்ளிகபிள் சொல்லி 1/1/2021 கொண்டு வந்தாங்க. 50 crores it was shortened to 50 crores with effect from 1/4/2021. It was shortened further to 20 crores with effect from 1/4/2022, say financial year 22-23. அதுக்கப்புறம் 1/10/2022 இருந்து 10 crores மேல இருந்தாவே கொண்டு வந்தாங்க. இப்போ ரீசெண்டா 1st August 2023 இருந்து 5 crores மேல ஒருத்தர் வந்து டர்ன் ஓவர் பண்ணாவே அவர் வந்து இ-இன்வாய்சிங் கட்டாயம் எடுக்கணும். ஸோ டர்ன் ஓவர் என்ன எப்படி பார்க்கணும், அப்போ கரண்டா என்னன்னா 5 கோடிக்கு மேல நீங்க டர்ன் ஓவர் பண்ணீங்க, உங்க பேன் பேஸ்ட் டர்ன் ஓவர், ஐ எம் நாட் சேயிங் அபவுட் த ஜிஎஸ்டி பேஸ்ட் டர்ன் ஓவர். ஒரே பேன்ல நீங்க ஒரு 4 ஜிஎஸ்டி நம்பர் வச்சிருக்கலாம் அக்ராஸ் ஸ்டேட்ஸ், இல்ல ஒரே ஸ்டேட்ல கூட 4 ஜிஎஸ்டி நம்பர் வச்சிருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த பேன் பேஸ்ட் டர்ன் ஓவர் 5 crores மேல இருந்தா, அதாவது 5 crores மேல இருந்தா நீங்க வந்து இ-இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? சோ அக்ரிகேட் டர்ன் ஓவர்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தா, உங்க டாக்ஸபிள் சப்ளை, எக்ஸ்டம் சப்ளை, எக்ஸ்போர்ட் ஏதாவது பண்ணீங்கன்னா அது, இன்ட்ராஸ்டேட் சப்ளை, இதெல்லாம் சேர்த்துதான் அக்ரிகேட் டர்ன் ஓவர் சொல்லுவோம். சோ இந்த அக்ரிகேட் டர்ன் ஓவர் 5 crores மேல இருந்தா then you have to raise இ-இன்வாய்ஸ். எஸ்இசட் யூனிட் வந்து எஸ்இசட் யூனிட்க்கும் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்க்கும் எக்ஸம்ஷன் இருக்கு. அவங்க வந்து இ-இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண தேவையில்லை எவ்வளவு டர்ன் ஓவர் இருந்தாலும். ஸோ மீதி எல்லாருமே இ-இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சப்போஸ் இது வரைக்கும் என்னோட டர்ன் ஓவர் வந்து 5 crores மேல போல, ஆனா இந்த பினான்சியல் இயர் 23-24 5 crores மேல நம்ம டர்ன் ஓவர் போயிருக்கு அப்படின்னா, நீங்க வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1st April 2024 இருந்து எல்லா B2B டிரான்சாக்ஷன், அதாவது B2C டிரான்சாக்ஷன் தவிர மற்ற எல்லா டிரான்சாக்ஷனுமே நீங்க வந்து கண்டிப்பா இ-இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்க இ-இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணல அப்படின்னாலும், இது வரைக்கும் டர்ன் ஓவர் கம்மியா தான் இருந்தது அப்படின்னு ரைஸ் பண்ணலனாலும், இனிமேல் you will be applicable to raise e-invoice. You should generate e-invoice from the government portal.
ஸோ இதுல ஒரு சின்ன கேட்ச் என்ன அப்படின்னா, the notification clearly went on to say that 2017-18ல இருந்து எந்த வருஷம் உங்க டர்ன் ஓவர் 5 கோடிக்கு மேல இருந்தால் யூ ஜெனரேட் அன் இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சினாரியோல இந்த கன்சர்னுக்கு 17-18ல 5.5 crores அவங்களுக்கு டர்ன் ஓவர் இருந்தது. மீதி எல்லா வருஷமுமே 5 crores கம்மியா தான் அவங்க டர்ன் ஓவர் இருந்தாலும் 1/8/2023ல இருந்து அவங்க வந்து இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா திஸ் இஸ் அன்லைக் இந்த காம்போசிஷன் ஸ்கீம் மாதிரியோ இல்ல இந்த கியூஆர்எம்பி ஸ்கீம் அந்த மாதிரி ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஸ்கீமுக்கு இருக்க மாதிரி போன வருஷம் டர்ன் ஓவர் மட்டும் நம்ம பார்த்தா பத்தாது. ஜிஎஸ்டி வந்ததுல இருந்து அதாவது 17-18ல இருந்து எந்த வருஷம் உங்க டர்ன் ஓவர் 5 crores மேல இருந்தாலும் யூ ஆர் லயபிள் டு ஜெனரேட் இன்வாய்ஸ். ஸோ அதனால யூ ப்ளீஸ் செக் அட்லீஸ்ட் ஃப்ரம் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் யூ ப்ளீஸ் செக் வெதர் இன் எனி ஃபினான்ஷியல் இயர் 17-18ல இருந்து ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல உங்க பேன் பேஸ்ட் டர்ன் ஓவர் 5 crores மேல போயிருந்தாலும் நீங்க கண்டிப்பா இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ பிஃபோர் 1/4/2024 யூ ப்ளீஸ் ஹேவ் அ செக் ஆன் இட். இந்த வருஷம் ஒருவேளை ஜனவரியில அந்த மாதிரி உங்களுக்கு 5 crores தாண்டி இருந்தாலும் நீங்க ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து ரைஸ் பண்ண போதும். ஸோ இந்த சிச்சுவேஷன் நான் இப்ப கொடுத்த சிச்சுவேஷன் ஈவன் தோ 22-23 டர்ன் ஓவர் பிலோ 5 crores 4 crores தான் இருந்தாலும் அவங்க 17-18 டர்ன் ஓவர் 5.5 crores இருந்தனால அவங்க இன்வாய்ஸ் கண்டிப்பா ஜெனரேட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. எந்தெந்த டிரான்சாக்ஷனுக்குலாம் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து B2B சப்ளைக்கு, அதாவது இன்னொரு ஜிஎஸ்டி நம்பர் இருக்க பார்ட்டிக்கு நீங்க சேல் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணியே ஆகணும். எக்ஸ்போர்ட் பண்றீங்க அப்படின்னா வெதர் இட் இஸ் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் நீங்க இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணணும். திஸ் இஸ் அ காமன் மிஸ்கன்செப்ஷன். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த சப்ளை ரெசிபியன்ட் ஜிஎஸ்டி நம்பர் இருக்காது. எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த ரெசிபியன்ட்டுக்கு, அதாவது அவுட் சைடு கண்ட்ரி இருக்கவங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருக்காது அப்படிங்கறதுக்காக இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி there is a misconception. அப்படி கிடையாது. எக்ஸ்போர்ட்டுக்கும் கண்டிப்பா இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். அண்ட் தென் எஸ்இசட் சப்ளை டீம்ட் எக்ஸ்போர்ட் அட்வான்ஸ் ஆர் 360 ஸ்கீம்ல ஏதாவது சப்ளை பண்றீங்கன்னா அது கிரெடிட் நோட் டெபிட் நோட் இது எல்லாத்துக்குமே இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணும். B2C இன்வாய்ஸஸ்க்கு மட்டும் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண தேவையில்லை. அது டைனமிக் QR கோடு தனியா இருக்கு. அது இப்போதைக்கு 500 crores டர்ன் ஓவருக்கு மேல இருக்கவங்களுக்கு மட்டும் தான் அது அப்ளிகபிள். ஆனா இன்வாய்ஸ் 5 crores மேல இருக்கவங்களுக்கே அப்ளிகபிள். ஸோ அதர் தேன் யுவர் B2C சப்ளைஸ் ஃபார் எவ்ரி சப்ளைஸ் இட் இஸ் மேண்டேட்டரி டு ஜெனரேட் அ இன்வாய்ஸ். என்ன ஆகும் இன்வாய்ஸ் இப்ப நம்ம ஜெனரேட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அது நீங்க கொடுக்குற இன்வாய்ஸ் நீங்க உங்க டர்ன் ஓவர் வந்து ஒரு 8 crores இருக்கு. நீங்க வந்து உங்க பையருக்கு ஒரு இன்வாய்ஸ் தர்றீங்க அப்படின்னா அந்த இன்வாய்ஸ் வில் நாட் பி ட்ரீட்டட் அஸ் வேலிட் இன்வாய்ஸ் அண்டர் தி ஜிஎஸ்டி ஆக்ட். ஸோ அதனால நீங்க இன்வாய்ஸ் ஃபார்மேட்ல தான் இன்வாய்ஸ் போடணுமா தவிர நீங்க சாதாரணமா ஒரு டாலியில் இருந்தோ இல்ல உங்க இஆர்சி இருந்தோ இல்ல மேனுவலாவோ நீங்க ஒரு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா தட் வில் நாட் பி வேலிட். பெனால்டி வந்து 10,000 ஆர் டாக்ஸ் அமௌண்ட், ஹையர் ஆஃப் 10,000 ஆர் டாக்ஸ் அமௌண்ட் பெனால்டி போடுவாங்க. இன் சம் கேசஸ் ஜெனரல் பெனால்டின்னு சொல்லி 25,000 சிஜிஎஸ்டியும் 25,000 எஸ்டிஎஸ்டியும் போடுறாங்க. பையர் வந்து நீங்க கொடுக்கறதே வேலிட் இன்வாய்ஸ் இல்லை அப்படிங்கும் போது பையர் வந்து அதை வச்சு ஐடிசி கிளைம் பண்ணவே முடியாது. ஸோ நாளைக்கு பையர் ஒரு வேலை அது 2Aல வந்தும் அவர் 2Bல வந்தும் அவர் ஐடிசி கிளைம் பண்ணியிருந்தா நம்ம 2Aலயே பாத்தீங்கன்னா ஐஆர்என் நம்பர்னு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் வந்து இல்ல அப்படின்னா அவங்க இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ண வேண்டியிருக்கு. அதாவது அந்த செல்லர் வந்து இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா அந்த செல்லர் வந்து இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணாம விட்டுட்டாரு. சாதாரண இன்வாய்ஸ் கொடுத்து 2Bல கரெக்டா ஃபைல் பண்ணிட்டா கூட, அவரோட ஜிஎஸ்டிஆர் 1ல கரெக்டா ஃபைல் பண்ணிட்டா கூட இன் ஃபியூச்சர் பீரியட் பையர் வில் பி ஆஸ்க்ட் கொஸ்டின் எப்படி இப்போ வந்து டம்மி பில் அப்படின்னு சொல்லி, அதாவது பில் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி நிறைய நமக்கு நோட்டீஸஸ் வருதோ அதே மாதிரி இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணாத பார்ட்டி எல்லாம் நாளைக்கு வந்து கண்டுபிடிச்சு அவங்க யார் யாருக்கெல்லாம் சப்ளை பண்ணாங்களோ அந்த பையருக்குலாம் இந்த நோட்டீஸ் வரும். எகெயின் இப்ப வந்து நீங்க 2017-18லயோ 18-19லயோ 2A ஜிஎஸ்டிஆர் 1 கரெக்டா ஃபைல் பண்ணாட்டி எப்படி வந்து ஒரு விக்டிமைஸ்ட் சைடு பையர் சைட்ல இருக்கீங்களோ அவங்க வந்து ஏன் ஜென்ரேட் பண்ணல, ஏன் நீங்க ஜிஎஸ்டிஆர் 1ல நீங்க கரெக்டா போடல, எங்க ஜிஎஸ்டிஆர் 2Bல தப்பான இன்வாய்ஸ் நம்பர் ஜென்ரேட் இருக்கு, 17-18 இப்போ நோட்டீஸ் வந்திருக்கு, அதை நீங்க பேர் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு டெபிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி எப்படி வந்து ஆக்வர்டா அந்த 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 டிரான்சாக்ஷன் போகுதோ அதே மாதிரிதான் நாளைக்கு நீங்க இன்வாய்ஸ் இப்ப ஜென்ரேட் பண்ணாம விட்டுட்டும் நாளைக்கு பையருக்கு நோட்டீஸ் வந்துச்சுன்னா அதே சிச்சுவேஷன் தான் வில் ரிப்பீட் இன் மைட் பி இன் 2025 ஆர் 26. ஏன் நீங்க வந்து 2020-21ல ஒரு வாங்கின இன்வாய்ஸ் வந்து இன்வாய்ஸ் வாங்கல, அவர் இன்வாய்ஸ் ஜென்ரேட்டே பண்ணல, அப்புறம் எப்படி நீங்க அதுக்கு ஐடிசி கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு பையரை கேள்வி கேட்கும் போது பையர் வில் கம் டு அஸ். அது வந்து அந்த அமௌண்ட்டை டெபிட் பண்ணிக்கிறேன் இல்ல அதுக்காக அது அந்த அமௌண்ட்டை வந்து நான் உங்களுக்கு இருந்து ரெக்கவர் பண்ணிப்பேன்னு சொல்லி பையர் வில் கம் டு அஸ் அண்ட் எகைன் வி வில் பி இன் ட்ரபிள். ஆன் த அதர் சைட் அதே மாதிரி நம்ம சப்ளை வாங்குற சைடும் நம்ம வந்து ஒருத்தருக்கு இருந்து வாங்குறோம், அவர் இப்ப இன்வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்க கண்டிப்பா அவர் இன்வாய்ஸ் கொடுக்கணுமான்னு பார்த்து யூ ஷுட் கெட் அன் இன்வாய்ஸ் ஃப்ரம் ஹிம்.
ஆர்டினரி இன்வாய்ஸ் வாங்கிட்டு நீங்க கிளைம் பண்ணாலும் நாளைக்கு டிபார்ட்மெண்ட் வந்து உங்ககிட்ட நாளைக்கு ப்ரொசீடிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்க வந்து இன்வாய்ஸ் தானே வாங்கி ஐடிசி கிளைம் பண்ணியிருக்கணும், இந்த இன்வாய்ஸ் வச்சு எப்படி ஐடிசி கிளைம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் வி ஆல் நோ ஐடிசி கிளைம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஜெனரல் ரூல் இஸ் பொசஷன் ஆஃப் டாக்ஸ் இன்வாய்ஸ். டாக்ஸ் இன்வாய்ஸ் இருந்தாதான் நீங்க ஐடிசியை கிளைம் பண்ண முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து வேலிட் டாக்ஸ் இன்வாய்ஸே இல்லாம ஐடிசி கிளைம் பண்ணவே முடியாது. ஸோ நாளைக்கு நீங்க ஐடிசி கிளைம் பண்ணியிருந்தாலும் டிபார்ட்மெண்ட் might start the proceeding against you. So please be sure that if a supplier is obligated to generate e-invoice, you are getting that e-invoice as an purchase document. அது purchase document இருந்தாதான் நீங்க அதுக்கு ஐடிசி கிளைம் பண்ண முடியும். நான் இப்போ வந்து எல்லாருக்கும் ஜெனரலா ஒரு கொஸ்டின் இருக்கலாம். என்னன்னா, நான் வந்து நிறைய சப்ளையர் வந்து நான் வந்து ப்ரொக்யூர் பண்றேன், பூஸ்ட் சர்வீஸும் ப்ரொக்யூர் பண்றேன். அவங்க எல்லாம் வந்து இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணுமா? அவங்க டர்ன் ஓவர் 5 கோடிக்கு மேல இருக்கா இல்லையா எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ அதுக்குதான் என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா, இன்வாய்ஸ் போர்ட்டல்லையே ஒவ்வொரு ஜிஎஸ்டி நம்பருக்கும் இந்த இன்வாய்ஸ் ஸ்டேட்டஸ் ஆஃப் டாக்ஸ் பேயருங்கிற லிங்கை வந்து எனேபிள் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்க ஒரு சப்ளையர் ஆன்போர்ட் பண்றீங்க, ஒரு வெண்டார் ஆன்போர்ட் பண்றீங்க அப்படின்னாவே அந்த வெண்டார் வந்து இந்த இன்வாய்ஸ் ஸ்டேட்டஸ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா அவர் இன்வாய்ஸ் எனேபிள் பண்ணிருக்காரா, அவருக்கு இன்வாய்ஸ் எனேபிள் பண்ணப்பட்டிருக்கா இல்லையாங்கன்னு தெரியும். 5 crores மேல இருந்தாவே இங்க ஆட்டோமேட்டிக்கா இன்வாய்ஸ் எனேபிள் ஆயிரும் இன் 99% ஆஃப் த கேசஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இன்வாய்ஸ் போர்ட்டல் போயிட்டு இங்க இன்வாய்ஸ் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னாவே இது வந்து ஸ்டேட்டஸ் ஆஃப் இன்வாய்ஸ் எனேபிள்மெண்ட் ஆஃப் டாக்ஸ் பேர் வந்து வந்துடும். இல்ல நிறைய சப்ளைஸ் இருக்காங்க, நிறைய ஒரு மாசத்துக்கு ஒரு 50 சப்ளைஸ் ஆன்போர்ட் பண்ணுவோம், இது ஒவ்வொரு தடவை நாங்க போய் செக் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இங்க அந்த ஜிஎஸ்டி ஜெனரேட்டிங் ஐஆர்னு சொல்லிட்டு இங்க அதே இடத்துல கீழே பாட்டம் மெனுல இருக்கு. ஸோ அங்க போய் பாத்தீங்கன்னாலும் அங்க ஒரு எக்ஸல் ஷீட் வருது. அந்த எக்ஸலோட நம்ம வீலுக்கப் போட்டோம் அப்படின்னா, நம்மளோட வெண்டார் லிஸ்ட் வீலுக்கப் போட்டோம் அப்படின்னா அவங்க ஐஆர் ஜெனரேட் பண்றாங்களா அப்படி இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஒருத்தர் இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணும், அதாவது சேல்ஸ் சைட்ல நம்ம இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணோம்னா கண்டிப்பா அவங்களுக்கு இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணி நம்ம பையர் சைட்ல நம்ம கஸ்டமர் கிட்ட நம்ம அதை கொடுத்துருவோம். நம்ம வந்து பையர் சைட்ல இருக்கும்போது நம்ம செல்ல இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணுமா அப்படிங்கிறது இந்த லிஸ்ட்ல பார்த்துட்டு if they are obligated to generate e-invoice, please get an invoice from them so that you are duly eligible for the input tax credit that is claimed. So GSTR 2B, we have already have many circumstances. அந்த bill trading இருக்கும்போது GSTR 2A ஜெனரேட் ஆயிருந்தா கூட 17-18 now the department is taking recovery action on us. அது வந்து 2A இருந்தா கூட இல்ல அது பில் ட்ரேடிங் தான், இட்ஸ் மேட் பில் ட்ரேடிங், கூட்ஸ் உங்களுக்கு சப்ளை ஆகல அப்படின்னு சொல்லி ரெக்கவரி போறாங்க. ஸோ த சேம் கேஸ் மைட் ரிப்பீட் இன் ஃபியூச்சர். நீங்க உங்க சப்ளையர்கிட்ட இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ண வேண்டிய சப்ளையர்கிட்ட ஒருவேளை இன்வாய்ஸ் வாங்காம விட்டுட்டீங்க அப்படின்னா நாளைக்கு கவர்மெண்ட் வந்து உங்ககிட்ட ப்ரொசீடிங்ஸ் வந்து they can initiate proceedings against you. So please have at least from next financial year, please take this list and perform a reconciliation saying that from which suppliers and all you should obtain e-invoice and trigger your purchase team to get an e-invoice from them. Invoice format-ம் கொடுத்துட்டு இந்த ஃபார்மேட்ல ஒரு இன்வாய்ஸ் வாங்கணும், ஒரு QR கோடோட ஒரு இன்வாய்ஸ் வாங்கணும் அப்படிங்கறதையும் நம்ம கண்டிப்பா இன்டிமேட் பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் டீமுக்கு. So that we are in a safer place. நெக்ஸ்ட் எப்படி வந்து இதை நம்ம செக் பண்ணிக்கலாம், மந்த்லி செக் பண்ணிக்கலாம். So in many cases we will be aware that okay இந்த பெரிய கன்சர்ன்ல இன்வாய்ஸ் ரீச் பண்ணனும் நமக்கு தெரியும், they will be traditionally giving us e-invoices. ஆனா சேல் சைட்ல நம்ம இன்வாய்ஸ் எல்லாத்துக்கும் ஜெனரேட் பண்ணிட்டோமா, அதாவது நம்ம ERP இன்டகிரேட் பண்ணி வச்சிருக்கோம், இல்ல வந்து தனியா ஒரு மேன் பவர் வச்சு தனியா ஒரு டீம் வச்சு இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கோம், இல்ல டாலியில இன்டகிரேட் பண்ணிருக்கோம். இன் எனி கேஸ் எல்லா இன்வாய்ஸுக்குமே இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணிட்டோமா அப்படிங்கறத பாக்குறதுக்கு நம்ம GSTR 1 ஃபார்ம் போனாவே, GSTR 1 ஃபார்ம்குள்ள போனாவே இங்க டவுன்லோட் டீடைல்ஸ் ஃப்ரம் இன்வாய்ஸ் சொல்லி எக்ஸல் ஃபார்மேட்ல நமக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ அதையும் யூ ப்ளீஸ் மேக் ஷுர் பிஃபோர் ஃபைலிங் யுவர் GSTR 1 உங்க எல்லா சப்ளைஸ் மைனஸ் B2C சப்ளைஸ், அதாவது ஜிஎஸ்டி நம்பர் இல்லாதவங்களுக்கு வித் டிரான்சாக்ஷனை மைனஸ் பண்ணா இன்வாய்ஸ் டோட்டலோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ தட் எந்த இதுவுமே மிஸ் ஆகாது. GSTR 1ல we all know that இன்வாய்ஸ் ரேஸ் பண்ணிட்டீங்கன்னாவே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து இப்ப இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ற எல்லா இன்வாய்ஸஸுமே இட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி கெட்ஸ் பாப்புலேட்டட் இன் GSTR 1. ஸோ அதோட நம்மளோட அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரோட சேல்ஸ் மேட்ச் ஆயிடுச்சுனாவே எக்ஸப்ட் B2C சப்ளைஸ், ஏன்னா B2C சப்ளைஸ்க்கு இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணிக்க மாட்டீங்க, எக்ஸப்ட் B2C சப்ளைஸ் அதுக்கு மேட்ச் ஆயிருந்தாவே we are good to go. ஸோ எப்பவுமே ரெண்டையுமே மேட்ச் பண்ணிக்கோங்க.
மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் திங், எப்படி இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணலாம், ப்ராக்டிக்கல் ஜென்ரேஷன் ஆஃப் இன்வாய்ஸ் எப்படி எப்படிலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, எக்ஸல் யூட்டிலிட்டி டவுன்லோட் பண்ணி ஜேசன் ஜென்ரேட் பண்ணி இன்வாய்ஸ் போர்ட்டல நம்ம அப்லோட் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் மேனுவலா நீங்க ஃபீட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். இன்னொன்னு, இஆர்பில இருந்து டைரக்டா எக்ஸலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். அதாவது எக்ஸ்போர்ட்டுக்கு அந்த எக்ஸல் யூட்டிலிட்டியே வச்சு இஆர்பில இருந்து டைரக்டா எக்ஸல் யூட்டிலிட்டிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அங்க இருந்து ஜேசன் ஜென்ரேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், ஜேசன்ல இருந்து அப்படியே இஆர்பில இருந்து ஜேசனா கன்வெர்ட் பண்ணிடலாம். இப்ப இந்த இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டேலிலாம் வந்து ஃபுல்லா அப்படியே இன்டகிரேட் ஆயிருக்கும். நமக்கு அப்படியே நம்ம ஜேசனா இது பண்ணிட்டு போர்ட்டல போய் அப்லோட் பண்ணிடலாம். இல்ல ஏபிஐ இன்டகிரேஷன் மூலமா வந்து ஜிஎஸ்டி போர்ட்டல்ல ஒரு ஜிஎஸ்டி ப்ரொவைடரை வச்சு நம்ம ஜென்ரேட் பண்ணிடலாம். ஸோ தேர் ஆர் மல்டிபிள் சினாரியோஸ். நமக்கு ரொம்ப சின்ன B2B சப்ளைஸ் தான் இருக்கு அப்படின்னா மேனுவல் ஃபீடிங்கே பண்ணிடலாம். எக்ஸல்ல அப்படியே மேனுவல், இட் வில் பி வெரி வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி. மேனுவல் ஃபீடிங்கே அப்படியே எக்ஸல்ல பண்ணி we can generate JSON and upload it in the இன்வாய்ஸ் போர்ட்டல். இல்ல கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னா யூ கேன் டைரக்ட்லி கோ டு ஆட்டோமேட்டிக் ஜெனரேஷன் ஆஃப் JSON ஃப்ரம் ERP. ஏன்னா திருப்பியும் இஆர்பி இருந்து எடுத்து அதை எக்ஸல்ல போட்டு இட் இஸ் அ டீடியஸ் ப்ராசஸ். அதுக்கு டைரக்டா இஆர்பி இருந்து ஜேசானா ஜென்ரேட் பண்ற மாதிரியே we can enable the system. So there are many ERPs providing that solution, so we can opt for the solution. So ரொம்ப பெரிய டர்ன் ஓவர், 500 crores டர்ன் ஓவர் அப்படின்னா மட்டும் நம்ம ஏபிஐ இன்டெகிரேஷன் பண்ண வேண்டிய நிறைய சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் ஜிஎஸ்பி ப்ராடக்ட் இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு ஏபிஐ இன்டெகிரேஷன் பண்ண வேண்டிய. நெக்ஸ்ட், இன்வாய்ஸ் இப்ப தப்பா போட்டுரும். வெதர் வி கேன் கேன்சல் இன்வாய்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா, இன்வாய்ஸ் கேன் பி கேன்சல்டு வித்தின் 24 hours. இன்வாய்ஸ் கேன் பி கேன்சல்டு வித்தின் 24 hours. ஸோ இந்த இன்வாய்ஸை நம்ம தப்பா போட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி கேன்சல் பண்றதுனா, பிகாஸ் இன்வாய்ஸை நம்ம எடிட்டே பண்ண முடியாது. ஒன்ஸ் அந்த 5000 நம்பருக்கு அது ஒன்று ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நீங்க எடிட்டே பண்ண முடியாது, அதை கேன்சல் தான் பண்ண முடியும். பட் ப்ளீஸ் மேக் ஷுர் தட் மெனி இன்வாய்ஸஸ் ஆர் நாட் கேன்சல் டியூரிங் எ பீரியட். ஸோ அது எப்படி ஆயிரும் அப்படின்னா, நிறைய இன்வாய்ஸ் போட்டுட்டு நம்ம வேணும்ட்டே கேன்சல் பண்ணிடுறோம், ரிவர்ஸ் பண்ணிடுறோம், டாக்ஸ் கட்டக்கூடாதுங்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி டிபார்ட்மெண்ட் வில் டேக் அ ஸ்டாண்ட். ஸோ ஆல் த கேன்சல்ட் இன்வாய்ஸஸ் வில் ஆல்சோ பி நோட்டட் பை த டிபார்ட்மெண்ட். ஸோ அதனால ரொம்ப நிறைய இன்வாய்ஸஸ் கேன்சல் பண்ணாம ஃபர்ஸ்ட் டைம் ஜென்ரேட் பண்ணும் போதே கொஞ்சம் கரெக்டான பர்டிகுலர்ஸ் வச்சு ஜென்ரேட் பண்ற மாதிரி யூ ப்ளீஸ் லுக் இன் டு இட். So that we are not cancelling the invoices offered. 24 hours மேல போயிடுச்சுன்னா அது கேன்சலே பண்ண முடியாது. இட் வில் ரிமைன் இன் த போர்ட்டல். இன்னொரு ஒரு சின்ன இஷ்யூ என்ன அப்படின்னா, ஒரே இன்வாய்ஸ் நம்பர்ல ரெண்டு 5000 கிரியேட் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்வாய்ஸ் நம்பர் 20க்கு ஒரு இன்வாய்ஸ் போட்டீங்க, அதுக்கு ஒரு 5000 கிரியேட் ஆயிடுச்சு. ஆனா திருப்பியும் வந்து அந்த இன்வாய்ஸ் நம்பர் 20 யூ சென்ஸ் தட் இட் இஸ் ராங், ஏதோ ஒரு பர்டிகுலர் ஏதோ தப்பா போட்டோம், டாக்ஸபிள் வேல்யூ டாக்ஸ் வேல்யூ ஏதோ தப்பா போட்டோம் அப்படின்னா திருப்பியும் நீங்க இன்வாய்ஸ் நம்பர் 20 போட்டீங்கன்னா அது ஒத்துக்காது. ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு ஒரு 5000 ஜென்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி வந்துடும் ஒரு பினான்சியல் இயர்ல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா 020 இல்ல 0020 அந்த மாதிரி தான் ஏதாவது இன்வாய்ஸ் வந்து திருப்பியும் போட வேண்டியிருக்கு. ஸோ அது வந்து என்ன ஆகும்னா, நாளைக்கு இவேபிள் அதுக்கு ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்வாய்ஸ்க்கும் இவேபிள்க்கும் மிஸ் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ there are many complications. So please make sure that once an e-waybill is generated, it is ஒரு cancellation இதுக்கே போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. 24 hours மேல கேன்சல் பண்ண முடியாது. நெக்ஸ்ட், ஸோ என்ன மேஜரா வந்து 2 டாக்குமெண்ட் இருக்கு நமக்கு வந்து இந்த ஆன்லைன்ல போய் ஜென்ரேட் பண்றதுக்கு 2 டாக்குமெண்ட் இருக்கு. ஒன்னு இன்வாய்ஸ், இன்னொன்னு இவேபிள், 2 இருக்கு. ஸோ 2க்கும் என்ன வித்தியாசம்? மெனி டைம்ஸ் டாக்ஸ் பேயர்ஸ் கெட் கன்ஃபியூஸ்ட். ஏன்னா ஒன்னு எடுத்தா போதுமா, 2மே எடுக்கணுமா? ஏன்னா ஆல்ரெடி 2 இவேபிளும் சரி இன்வாய்ஸும் சரி இட்ஸ் ஆல்வேஸ் ஜென்ரேட்டட் ஃப்ரம் த போர்ட்டல், கவர்மெண்ட் போர்ட்டல். ஸோ 2மே எடுக்கணுமா, 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு எப்பவுமே கேள்வி வருது. இன்வாய்ஸ் இஸ் நத்திங் பட் அன் இன்வாய்ஸ் ஜென்ரேட்டட் ஃப்ரம் த கவர்மெண்ட் போர்ட்டல். இன்வாய்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு பில்லு நம்ம கொடுக்கணும், அதை வந்து கவர்மெண்ட் போர்ட்டல் ஜென்ரேட் பண்ணி அந்த பில்லை வந்து கொடுக்கணும், அவ்வளவு. இவேபிள் எதுக்காக எடுக்கும் அப்படின்னா, மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் போது இவேபிள் வந்து எடுக்கும். ஸோ கூட்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்னா அப்போ வந்து இவேபிள் எடுக்கும். ஸோ இன்வாய்ஸ் டர்ன் ஓவர் கிரைட்டீரியா வந்து 5 crores. முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி 5 crores மேல உங்க ஃபர்ஸ்ட் டர்ன் ஓவர் இருந்தா யூஸ் ஜென்ரேட் அண்ட் இன்வாய்ஸ். இவேபிள் வந்து டர்ன் ஓவர் லிமிட்லாம் கிடையாது. எல்லாருமே ஜிஎஸ்டி நம்பர் வச்சிருக்க எல்லாருமே இவேபிள் வந்து ரீச் பண்ணும். அந்த டிரான்சாக்ஷன் தான் லிமிட் இருக்கா தவிர டர்ன் ஓவர் லிமிட்னு ஒன்று கிடையாது. அப்ளிகபிலிட்டி கூட்ஸுக்கும் இன்வாய்ஸ் எடுக்கணும், சர்வீஸ்க்கும் இன்வாய்ஸ் எடுக்கணும். ஆனா இவேபிள் பொறுத்த வரைக்கும் கூட்ஸ் மூவ்மெண்ட் போது மட்டும்தான் இவேபிள் எடுக்கணும். ஏன்னா ஒரு கூட்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது மட்டும்தான் இவேபிள்ங்கிற ஒரு கான்செப்டே வருது. ஸோ அதனால சர்வீஸ் பண்ணும்போது இவேபிள் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் வேற இன்வாய்ஸ் கண்டிப்பா சர்வீஸ்க்கும் எடுக்கணும்.
B2B சப்ளைக்கு இன்வாய்ஸ் எடுக்கணும், இவே பில் எடுக்க வேண்டியிருக்கும். B2C சப்ளைக்கு இன்வாய்ஸ் எடுக்க தெரியல, ஆனா இவே பில் எடுக்க வேண்டியிருக்கும். இவே பில் வந்து மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ்க்காக தான் அப்படிங்கறதுனால it is not mandatory that it should be that the recipient should be a registered person. யாருக்கு நீங்க சப்ளை பண்ணாலும் you should generate e-way bill. ஆனா இதே இதுல இன்வாய்ஸ் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி B2C டிரான்சாக்ஷனுக்கு எடுக்க தேவையில்லை. எக்ஸ்போர்ட் பண்றோம், டீம்ட் எக்ஸ்போர்ட் பண்றோம், SEZ சப்ளை பண்றோம் அப்படின்னா இன்வாய்ஸ் e-way bill கண்டிப்பா எடுக்கணும். கிரெடிட் நோட் ஆர் டெபிட் நோட் ஏதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா இன்வாய்ஸ் வந்து எடுக்கணும். எப்ப எடுக்க தேவையில்லை அப்படின்னா, அதாவது இ-வே பில் வந்து மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் இருக்காது நமக்கு. எப்போ இந்த சம்டைம்ஸ் எப்போ கிரெடிட் நோட் டெபிட் நோட் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னா, இந்த குவாலிட்டி மிஸ் மேட்ச் இல்ல வந்து குவான்டிட்டி மிஸ் மேட்ச், இந்த குவாலிட்டி வந்து நாட் அக்கரன்ஸ் நாட் கம்ப்ளைண்ட் டு இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இல்ல வந்து குவான்டிட்டி வந்து மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னா அப்பெல்லாம் வந்து டெபிட் நோட் கிரெடிட் நோட் போட வேண்டியிருக்கும். ஆனா இ-வே பில் எடுக்கணும் தேவையில்லை. டெலிவரி சலான் வந்து எல்லா இன்வாய்ஸ்க்கும் டெலிவரி சலான் இருக்கணும் தேவையில்லை. ஏன்னா சர்வீசஸ்க்கும் சம்டைம்ஸ் வந்து நம்ம இது எடுப்போம். இதே எல்லா டெலிவரி சலானுக்கும் இ-வே பில் கண்டிப்பா எடுக்கணும். ஏன்னா மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் இருந்தாலும் டெலிவரி சலான் போடுவோம், அப்ப இ-வே பில் கண்டிப்பா எடுக்கணும். டிரான்சாக்ஷன் மானிட்டரி லிமிட்னு ஒண்ணு கிடையாது. இன்வாய்ஸ்க்கு 10 ரூபாய்க்கு நம்ம B2B சப்ளைக்கு ஒரு பில் போட்டாலும் we should generate an invoice. ஆனா இ-வே பில்க்கு இன்டர் ஸ்டேட்டுங்கும் போது, அதாவது ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும்போது, தமிழ்நாட்டுல இருந்து கேரளாக்கு போகுது அப்படின்னா 50,000 லிமிட் இருக்கு. இதே தமிழ்நாடுக்குள்ளதான் சப்ளை பண்றோம் அப்படின்னா 1 lakh வரைக்கும் லிமிட் இருக்கு. ஸோ இன்வாய்ஸை பொறுத்த வரைக்கும் டர்ன் ஓவர் கிரைட்டீரியா தான் இருக்கு. இ-வே பில் பொறுத்த வரைக்கும் டிரான்சாக்ஷன் லிமிட் இருக்கு. டிரான்சாக்ஷன் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் இந்த வேல்யூ தான் எடுத்தா போதும் அப்படிங்கிறது. ஸோ எப்படி ஹவு இன்வாய்ஸ் போர்ட்டல் வில் லுக் லைக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் த இன்வாய்ஸ் போர்ட்டல் einvoice1.gst.gov.in. எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்வாய்ஸ் போர்ட்டல் வந்து ஃபர்ஸ்ட் டேஷ்போர்ட் வந்து வில் லுக் லைக் திஸ். ஸோ அதுலயே தெளிவா எவ்வளவு கேன்சல்டு, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், கேன்சல் இருந்தால் வில் பி டேக்கன் இன்டு ரெக்கார்ட் பை த டிபார்ட்மெண்ட். ஸோ அதனால இங்கேயே நமக்கு தெளிவா வந்து எவ்வளவு கேன்சல் பண்ணிருக்கோம், போன மாசம் எவ்வளவு கேன்சல் பண்ணிருக்கோம், நேற்று எவ்வளவு கேன்சல் பண்ணிருக்கோம் அப்படிங்கறதுல இங்க ரெஃப்ளெக்ட் ஆயிடும். அதே மாதிரி எவ்வளவு ஜென்ரேட் பண்ணிருக்கோம், எவ்வளவு இந்த மாசம் ஜென்ரேட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறதுல இங்க வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் எப்படி இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா, இங்க இந்த இடத்துல இன்வாய்ஸ்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டேப் இருக்கும். அந்த இன்வாய்ஸ் டேபுக்குள்ள போயிட்டு அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த எக்ஸல் ஃபைல தூக்கி இங்க வந்து போட்டா, அந்த எக்ஸல் ஆஃப்லைன் யூட்டிலிட்டியில வந்து இங்க போட்டா, இங்க அப்லோட்னு கொடுத்தா if it is validated it will upload, இல்லாட்டி எரர் காமிக்கும். இந்த எரர், இந்த இன்வாய்ஸ் நம்பர் போடல, இந்த இன்வாய்ஸ் நம்பர் தப்பு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு எரர் காமிக்கும். ஸோ எப்படி எடுத்த இன்வாய்ஸை எப்படி போய் திருப்பியும் வந்து பார்க்கலாம், ஆல்ரெடி எடுத்த இன்வாய்ஸை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, இங்கே பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே இன்வாய்ஸ்க்குள்ள போனாவே இங்க பல்க் அப்லோட் எடுத்து இங்க பிரிண்ட் இருக்கு. பிரிண்டிங் இருக்க ஆப்ஷன் போயிட்டு இங்க IRN நம்பர் நோட் பண்ணிட்டு அந்த IRN நம்பர் இங்க கொடுக்குறீங்க, இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். இப்போ லேட்டஸ்டா என்ன அப்படின்னா, டாக்ஸ் பேயர்ஸ் டர்ன் ஓவர் வந்து 100 crores மேலன்னா 30 நாளுக்குள்ள இன்வாய்ஸ் ரிப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்வாய்ஸ் வந்து 30 daysக்குள்ள ஜென்ரேட் பண்ணும். அதே மாதிரி HSN கோட் வந்து டிசம்பர்ல இருந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, 6 digit HSN ஆவது வந்து கண்டிப்பா இன்வாய்ஸ் போர்ட்ல போட்டாதான் இன்வாய்ஸ் ஜென்ரேட்டர். முன்னாடி 4 digit இருந்தது, இப்போ 6 digit போட வேண்டிய மேண்டேட் ஆயிடுச்சு ஃப்ரம் டிசம்பர். ஸோ மெயினா என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணலன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒன்னு we have started to get notice from the department. அப்பவே, அதாவது ஏப்ரல்ல இருந்து இந்த இது வந்து ஆக்சுவலா டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்த ஒரு DRT-01 நோட்டீஸ். இங்க பாத்தீங்கன்னா ஏப்ரல் 2023 to December 2023. See, we have traditionally got access to receiving invoices after 4 financial years. இப்போ 17-18 நோட்டீஸ், 18-19 நோட்டீஸ் அதெல்லாம் வந்துட்டு இருக்கு நமக்கு. ஆனா இந்த இன்வாய்ஸ் பொறுத்த வரைக்கும் மட்டும் the department is so astute to say that ஏப்ரல் 2023 இருந்து டிசம்பர் 2023 வரைக்கும் அந்த 9 months இன்வாய்ஸ் எடுக்கல, we are applicable for இன்வாய்ஸ், ஆனா இன்வாய்ஸ் எடுக்கல அப்படின்னு சொல்லி 18/1 அப்பவே, அதாவது ஜனவரி 18 2024 அப்பவே இந்த நோட்டீஸ் வந்து வந்துருச்சு. அதாவது mandatory to generate இன்வாய்ஸ் to B2B taxable output supplies. நம்ம இன்வாய்ஸ் ஆனா ஒண்ணுமே எடுக்கல அப்படின்னு சொல்லி ஜெனரல் பெனால்டி TGSல 25,000, SGSல 25,000 போட்டு ஜெனரல் பெனால்டி போட்டு DRT-01 வந்து ரிசீவ் பண்ணிடணும். ஸோ the response from the department is very very quick. So அதனால நம்ம வந்து ரொம்ப லேட் பண்ணி இன்வாய்ஸ் எடுக்க முடியாது. We all know as per section 31 removal of goods போதே, அதாவது உங்க ஃபேக்டரியில இருந்து கூட்ஸ் ரிமூவ் பண்ணும் போதே நீங்க இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால அப்பவே நீங்க இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஸோ அதனால லேட்டா போய் இன்வாய்ஸ் எடுத்துக்கலாம். தோ
the portal allows an option to generate a belated e-invoice. லேட்டா போய் ஜெனரேட் பண்ண முடிஞ்சாலும் நீங்க போய் நம்ம லேட்டா எடுத்துக்கலாம், கடைசியில போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. பிகாஸ் த டிபார்ட்மெண்ட் இஸ் வெரி வெரி ரெஸ்பான்சிவ். இன்வாய்ஸ் எடுக்கல அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா இந்த நோட்டீஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரம் அட்லீஸ்ட் ஃப்ரம் ஜனவரி வித் மை நாலேஜ் ஜனவரியில இருந்து இந்த இன்வாய்ஸ் ரிலீஸ் பண்ணல அப்படிங்கிற நோட்டீஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இல்ல அப்படின்னா கூட இவே பில்லுக்கு நீங்க கூட்ஸ் எடுத்து போறீங்களா, கூட்ஸ் கன்வேயன்ஸ்ல எடுத்துட்டு போகும்போது இவே பில் இருக்கு, ஆனா இன்வாய்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு MOV 07 வந்து கொடுத்திருந்தாங்க. MOV 07 இஸ் a notice issued for deficiency in document deficiency maintaining documentation while transporting goods. ஸோ அப்போ வந்து இன்வாய்ஸ் இல்ல, இவே பில் எல்லாமே கொண்டு போயிருந்தோம், நார்மல் இன்வாய்ஸ் கொண்டு போயிருந்தோம், ஆனா இன்வாய்ஸ் கொண்டு போகல அப்படின்னு சொல்லி 200% ஆஃப் டாக்ஸ் வந்து பெனால்ட்டியா லெவி பண்ணாங்க. 200% ஆஃப் டாக்ஸ் வாஸ் இன் திஸ் கேஸ் இட் வாஸ் அரௌண்ட் 3.5 lakhs கிட்ட இருந்தது. ஸோ அது வந்து லெவி பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இட் இஸ் மேண்டேட்டரி டு ஜென்ரேட் இன்வாய்ஸ் வைல் ரிமூவிங் த கூட்ஸ் ஃப்ரம் த ஃபேக்டரி. அதனால எப்ப கூட்ஸ் பிளான்ட்டுக்கு அனுப்புறீங்களோ அப்பவே அது B2B சப்ளையா இருந்தா இல்ல எக்ஸ்போர்ட் சப்ளையா இருந்தா இன்வாய்ஸ் கண்டிப்பா நீங்க ரைஸ் பண்ண வேண்டி இருக்கு. இன்வாய்ஸ் வந்து பிலேட்டடா ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம விட முடியாது. ஸோ many penalties and repercussions are there for not generating e-invoice. So I kindly request you to generate e-invoice as and when it is necessary. இதுல வந்து financial year 24-25 மட்டும் இப்ப 23-20 இது வரைக்கும் turnover 5 crores தாண்டல, ஆனா financial year 23-24ல 5 crores தாண்டுது அப்படின்னா you please from 1st of April 2024 you please plan to raise e-invoice. அது ஒண்ணு. நெக்ஸ்ட், as I already said, we are in the final leg of the financial year. So last webinarல our senior partner Paul Tangam sir would have thrown light on what are the things to be done within 31st March 2024. 31st March 2024 குள்ள என்னென்னலாம் பண்ணணும், இயர் அண்ட் இயர் க்ளோஸருக்குள்ள என்னென்னலாம் பண்ணணும். அது வந்து இந்த MSME இதாகட்டும், இல்ல வந்து GST ரிகன்சிலேஷன் ஆகட்டும், 2 year ரிகன்சிலேஷன் ஆகட்டும், இல்ல வந்து ரெவன்யூ ரெகன்சிலேஷன் ஆகட்டும், எல்லாமே வந்து 31st மார்ச்ல நம்ம பண்ண வேண்டியிருக்கு. யூ ப்ளீஸ் செக் த்ரூ த வீடியோ இன் அவர் யூடியூப் சேனல். இன்னொன்று முக்கியமானது, சமாதான ஸ்கீம் முன்னாடி வந்து February 15th அந்த சமாதான ஸ்கீம்ங்கிறது இந்த வேட் செட்டில்மெண்ட் ஆஃப் அரியர் ஸ்கீம், அது வந்து பிஃபோர் February 15th வந்து டியூ டேட்டா இருந்தது. நவ் டியூ டேட் ஹஸ் பீன் புஷ்ட் earlier to 31st March 2024. ஸோ அதுக்கும் நாளைக்கு தான் டியூ டேட். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி வேட் லைபிலிட்டிஸ் பிஃபோர் ஃபினான்ஷியல் இயர் 17-18 அந்த வேட் பீரியட்ல ஏதாவது ஆர்டர் இருந்தது, ஏதாவது நோட்டீஸ் இருந்தது அப்படின்னா யூ ப்ளீஸ் கெட் இட் செட்டில் த்ரூ சமாதான ஸ்கீம். நாளைக்கு ரொம்ப கம்மியான டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, இன்னைக்குமே ஆக்சுவலா டிபார்ட்மெண்ட் ஹாலிடே. ஸோ யூ ப்ளீஸ் இஃப் தேர் ஆர் எனிதிங் யூ ப்ளீஸ் ரஷ் டு த டிபார்ட்மெண்ட் அண்ட் கெட் த சர்டிஃபிகேட் வித்தின் 31st March. ஸோ that is also there. So if any questions you can ask now. Yeah, there are some questions. Is aggregate turnover included non-GST supplies like petrol, alcohol for human consumption? No. In aggregate turnover, non-GST supplies will not be included. So that will not be there. If taxpayer liable to generate e-invoice from 1st August 2023, as on date not generated e-invoice, the system is allowing to generate e-invoice, but அதுக்காக நம்ம பெனால்ட்டி வருது அப்படின்னு சொல்ல முடியாது. பெனால்ட்டி நோட்டீஸ் வருது, ஆல்ரெடி நோட்டீஸ் கூட வந்திருக்கலாமா என்னன்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. பட் பெனால்ட்டி இது பண்ண முடியுமா தெரியல. பட் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ண வேண்டிய பாக்கி இருந்துச்சுன்னா யூ ப்ளீஸ் ஜென்ரேட் இன்வாய்ஸ். எஸ், டெஃபினெட்லி சார். PPT will be shared to you. Okay, there are some intermittent break of voice. I'm very sorry. I didn't notice it. My team told from then I think the voice was corrected. I have repeatum பண்ணிருக்கேன், நடுவுல கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சுன்னு சொன்னாலும் நடுவுல ரிப்பீட்டும் பண்ணிருக்கேன் பாயிண்ட்ஸ். டவுன்லோட் வித்தவுட் IRN அந்த டேட் இருக்கும், கடைசி 3 நாளைக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்ல அக்னாலஜ்மெண்ட் இதை வச்சு டவுன்லோட் பண்ணிக்கலாம். Is there any time limit to make a credit note against an e-invoice? No time. அதாவது இந்த இன்வாய்ஸுக்கு கிரெடிட் நோட் இந்த டேட்குள்ள தான் போடணும் அப்படிங்கிற எந்த டைம் லிமிட்டும் கிடையாது. ஈவன் ஆஃப்டர் IRN ஜெனரேஷன் இன்வாய்ஸ் டீடைல்ஸ் ஆர் நாட் அப்டேட்டட் இன் த போர்ட்டல். சார் ஐ திங்க் தேர் இஸ் அ டெக்னிக்கல் கிளிச் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மைட் பி
யூ ஃபார்வர்ட் டுவர்ஸ் ஏன் இன்வாய்ஸ் டீடைல்ஸ் ஜென்ரேட் ஆகல, ஏன்னா ஐஆர்என் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா இன்வாய்ஸ் டீடைல்ஸ் ஆல்ரெடி அப்டேட் இன்வாய்ஸ் டீடைல்ஸ் போட்டீங்க அப்படின்னா ஐஆர்என் ஜென்ரேட் ஆயிடும்னா கரெக்டா இருந்தா யூ ப்ளீஸ் லெட் அஸ் நோ. எக்ஸாக்ட் அந்த இதை பார்த்தா தான் தெரியும். மைட் பி ஜேசன் ரைட் டு ஒர்க்னா என்னன்னு பார்த்தா தான் தெரியும். The service provider in logistics supply chain turnover below 5 crore, we are eligible to file e-invoice. So turnover below 5 crore na தேவையில்லை. உங்க pan based turnover வந்து 5 crore மேல தான் e-invoice generate பண்ணா போதும். It is mandatory to generate e-invoice. Is it mandatory to generate e-invoice on the date of invoice or generating within the month enough அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ it is mandatory to generate e-invoice. அப்பவே நம்ம கூட்ஸ் ரிமூவ் பண்ணும் போதே e-invoice வந்து கண்டிப்பா ஜென்ரேட் பண்ணணும் நம்ம. ஏன்னா செக்ஷன் 31 படி டேட் ஆஃப் ரிமூவல் போதே கூட்ஸ் இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிருக்கணும். ஸோ தட் ஷுட் பி e-invoice. It is aggregate turnover included non-GST petrol, alcohol for human consumption, officer. Again, exactly. இப்போ என்னன்னா எக்ஸ்டர்னல் சப்ளைங்கிற டெஃபினேஷனுக்குள்ள என்ன இன்க்ளூட் பண்ணிருப்போம்னா நான் டாக்ஸபிள் சப்ளை இன்க்ளூட் பண்ணிருப்போம். ஸோ நான் டாக்ஸபிள் சப்ளைங்கிறது என்ன அப்படின்னா பெட்ரோல், ஆல்கஹால் ஃபார் ஹியூமன் கன்சம்ப்ஷன் நான் டாக்ஸபிள் சப்ளை தான். ஸோ அக்ரிகேட் டர்ன் ஓவர்ல எக்ஸ்டர்னல் சப்ளை வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கான். ஸோ இட் வில் பி லிட்டில் டஃப் டு கன்வின்ஸ் த டிபார்ட்மெண்ட் அது இன்வாய்ஸ் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறது கன்வின்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். you just get connected with our team. ஏதாவது அதுக்கு ரெலவெண்டா ஏதாவது கேஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறது வில் செக் அண்ட் லெட் யூ நோ. Provide notification numbers related to invoice. So the notification numbers with respect to invoice would be, the principal notification will be 13/2020, which was issued on 21st March 2020. Then 100 crore பண்ணது 88/2020. 50 crore பண்ணது 5/2021. நெக்ஸ்ட் 20 crore பண்ணது 1/2022ல. 10 crore பண்ணது 17/2022ல. 5 crore பண்ணது 10/2023ல. I think it was clear. Let you get connected with us. நான் அந்த நோட்டிபிகேஷன் நம்பர் தனியா வேணா ஷேர் பண்றேன். Place both exempted and taxable goods. Yes sir, it is mandatory to generate e-invoice if your turnover is above 5 crores. E-invoice need to be signed again by the supplier. இல்ல தேவையில்லை, டிஜிட்டலா அங்கேயே சைன் ஆயிருக்கும். It will already be digitally signed அங்கேயே. ஸோ அதெல்லாம் திருப்பி அதை சைன் பண்ணணும் அப்படிங்கிறத. டெபிட் நோட்ஸ்க்கு இன்வாய்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டா யா, ஃபார் டெபிட் நோட்ஸ் இன்வாய்ஸ் ரெக்வயர்ட் டெஃபினெட்லி. It's along with PPT. With PPT also I will share the rate definitely. I check the dealer under e-invoice system. Shall I register e-invoice system? ஸோ டீலர் வந்து இப்போ இன்வாய்ஸ் குள்ள இருந்தாருன்னா அவர் இன்வாய்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்கணும். அவர் உங்களுக்கு சப்ளை பண்ணாருன்னா அவர் இன்வாய்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ யூ மேக் ஷூர் தட் யூ கெட் அன் இன்வாய்ஸ் ஃப்ரம் தெம் டு பி ஆன் அ சேஃபர் சைட் வித் ரெஸ்பெக்ட் டு கிளைம் ஆஃப் ITC in the future period. May I know what is the logic according to department in putting e-waybill when we already put e-invoice? Anyway, there will be no revenue loss as we already put e-invoice. சரி, e-waybill வந்து மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ்க்கு இன்வாய்ஸ் எடுக்காத பல சினாரியோக்கும் நான் இன்வாய்ஸ்க்கும் e-waybill-க்கும் டிஃபரன்ஸ் சொன்னேன். இன்வாய்ஸ் எடுக்காத நிறைய சினாரியோக்கு e-waybill எடுக்க வேண்டியிருக்கு. வாட் இஸ் த லாஜிக்னா இட்ஸ் அது கண்டிப்பா அதுக்கு நாங்க வந்து சொல்லவா தெரியல. பட் வந்து டு கவர் ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் அதான் கண்டிப்பா லாஜிக்கா இருக்கும். ஏன்னா எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம இன்வாய்ஸ் எடுக்க மாட்டோம், எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் e-waybill எடுக்க மாட்டோம். இன்வாய்ஸ்க்கும் e-waybill-க்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லியிருந்தேன், என்னென்ன சுச்சுவேஷன்ல e-waybill மட்டும் வரும், என்னென்ன சுச்சுவேஷன்ல இன்வாய்ஸும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. So அதனால in some scenarios e-invoice will not be required, e-waybill will be required and vice versa இருக்கும். அதனால ரெண்டுமே கண்டிப்பா எடுக்கணும். எடுக்கலன்னா அதுக்கான ரெப்பர்கஷன் இருக்கும். ஆல்ரெடி அந்த நோட்டீஸும் அதனால தான் காட்டியிருந்தேன். Is it mandatory to generate e-invoice on the date of invoice or generating within the month is enough for services? No, it's as per time of supply provisions. கண்டிப்பா இன்வாய்ஸ் வந்து செக்ஷன் 31லயும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், கிளியரா சொல்ற மாதிரி போர்ட்டல் அலோவ் பண்ணாலும் யூ ஷுட் ஜென்ரேட் த இன்வாய்ஸ். அப்பவே இன்வாய்ஸ் வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணும்போது இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி கூட்ஸ் வந்து சப்ளை பண்ண ஆரம்பிக்கும் போது இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். கூட்ஸுக்கு வந்து நீங்க இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணல அப்படின்னா நான் அதுக்கு தான் அந்த நோட்டீஸ் காமிச்சிருந்தேன். நம்ம நம்ம இதுல டிரான்ஸ்போர்டேஷன்ல இருக்கும் போதும் கான்ஃபிஸ்கேட் பண்ணி they are levying penalty. So it is of utmost importance that you generate e-invoice.
turnover is below 5 to 10 crore service industry, is there any rule allowed to generate e-invoice within 24 hours? இல்ல இமெயில் ஜென்ரேட் பண்றது 24 ஹவர்ஸ் நான் சொல்ல, நான் கேன்சல் பண்றது தான் 24 ஹவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இல்லாட்டி கேன்சல் பண்ண முடியாது அப்படிங்கிறதா சொல்லியிருந்தேன். ஸோ 24 ஹவர்ஸ் இஸ் நாட் ரெலவென்ட் ஃபார் ஜென்ரேஷன், இட் இஸ் ரெலவென்ட் ஃபார் என்ன சொல்றது, அந்த டைம் ஆஃப் சப்ளை பொறுத்து எப்போ அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்றீங்களோ அப்ப நீங்க அந்த இன்வைஸ் வந்து கண்டிப்பா ஜென்ரேட் பண்ணி அதை தான் வந்து உங்க ரெசிபியன்ட்டு கொடுக்கணும். ஐ திங்க் வீடியோ இஸ் கம்மிங் நோ. Trade discount or agent commission issue credit note. E-invoice required. Yes, definitely e-invoice is required. Our perspective, our turnover 5 crores மேல இருந்தா e-invoice கண்டிப்பா கொடுக்கணும். One of my claims turnover crossing 5 crore in financial year 22-23, but from April 23 no sales has been made to till date. There will cash in the asking and cash. அதாவது உங்க கொஸ்டின் என்ன அப்படின்னா 5 crores தாண்டிடுச்சு, ஆனா இந்த வருஷம் வந்து 0 டர்னோவர், அப்ப ஏன் இன்வாய்ஸ் எடுக்கல அப்படின்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா we should prove to the satisfaction of the asking officer. அதாவது நம்ம பேங்க் அக்கௌண்ட்டையோ இல்ல வந்து நம்மளோட அக்கௌண்ட்ஸையோ காமிச்சு நமக்கு எந்த சேல்ஸுமே இல்லை. ஏன்னா கண்டிப்பா தேர் இஸ் என்ன சொல்ற ஒரு அயோட்டா ஆஃப் டவுட் கண்டிப்பா இருக்கும். பிகாஸ் லாஸ்ட் இயர் யுவர் டர்னோவர் வாஸ் above 5 crores, இந்த வருஷம் 0 டர்னோவர் அப்படிங்கும் போது தேர் will be an iota of doubt. அப்ப ஏன் பிசினஸ் ஹால்ட்டுக்கு வந்துருச்சா, ஏன் நம்ம சப்ளை பண்ணல, நம்ம அதுக்கப்புறம் எதுவுமே வாங்கல அப்படின்னு சொல்லி கண்டிப்பா டு த சாட்டிஸ்பாக்சன் ஆஃப் த அஸ்கிங் ஆஃபீஸர் கண்டிப்பா ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் என்ன இப்படி எல்லாம் ப்ரூவ் பண்ணலாம்னா பேங்க் அக்கௌண்ட்ல ஒன்றும் நமக்கு அமௌண்ட்டே ரிசீவ் ஆகல, நம்ம எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல, நமக்கு 2 yearலயே எதுவுமே இருக்காது. ஏன்னா பிசினஸே ஹால்ட்டுக்கு வந்தபோது 2 yearலயே நமக்கு எதுவுமே இருக்காது, நம்ம பர்ச்சேஸ் பண்ண சிக்னிஃபிகண்டா எதுவும் சேல்ஸும் பண்ணல அப்படிங்கறத காமிச்சு தான் கண்டிப்பா ப்ரூவ் பண்ண வேண்டியது. We generate e-invoice for April 23 bill before 31/3/24. So portal will allow, பட் ஆனா வந்து திருப்பி சொல்றேன், இதுக்கு பெனால்டி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுவும் அந்த நீங்க அந்த 100 crores மேல டர்ன் ஓவர் இருந்தீங்கன்னா 30 days தான் உங்களுக்கு டைம் ஆக்சுவலா ஜென்ரேட் பண்றதுக்கு. Is it mandatory to add QR code and IRN and tally invoice, or we can attach system generated within normal tally invoice? சார் அது தனியா இன்வாய்ஸும் தனியா இருக்கும், இன்வாய்ஸ் இதுவும் தனியா இருக்கும், அது பிரச்சனை இல்லை. நம்ம வந்து டாலியோட இன்வாய்ஸோட சேர்த்து அந்த இன்வாய்ஸையும் கொடுத்துக்கலாம். டாலியோட இதுல இன்டகிரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டாலி இன்வாய்ஸோட சேர்த்து அதையும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒண்ணு நம்ம இன்வாய்ஸ் வச்சுட்டு பின்னாடி அட்டாச் பண்ணி இன்வாய்ஸ் கொடுத்துக்கலாம். இன்வாய்ஸ் இட் ஷுட் பி எக்ஸிஸ்டிங் அப்படிங்கறத மேட்டரா தவிர வேற எந்த டாக்குமெண்ட்டுமே இது கூட கொடுக்க கூடாது, டாலியில இருந்து பிரிண்ட் அவுட் எடுத்த ஒரு காப்பி நான் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது கிடையாது. இன்வாய்ஸ் கண்டிப்பா இருக்கும். If any clerical error in invoice, e-invoice we came to know after receiving the material what we do. E-invoiceல ஏதாவது clerical error இருந்துச்சுன்னா you should ask the supplier to e-invoice எடிட் பண்ண முடியாது, கேன்சல் தான் பண்ண முடியும். கேன்சல் பண்ணிட்டு ரீஜெனரேட் பண்ணி தான் அவர்கிட்ட கேட்கணும், வேற வழியே கிடையாது. Is there any time limit to generate e-invoice? 100 crores மேல இருக்கவங்க 30 days குள்ள e-invoice ரிப்போர்ட் பண்ணணும். இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்றதுக்கே டைம் லிமிட் இருக்கு. கூட்ஸ் ரிமூவ் பண்றதுக்குள்ள இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணணும். இன்வாய்ஸ் ஜென்ரேட் யாரெல்லாம் ஆப்ளிகேட்டட் டு ஜென்ரேட் இன்வாய்ஸோ அவங்க எல்லாம் வந்து கூட்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி இன்வாய்ஸ் தான் ஜென்ரேட் பண்ணும். ஏன்னா நார்மல் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணாங்க அப்படின்னா தட் இஸ் நாட் அ வேலிட் இன்வாய்ஸ் அட் ஆல். ஸோ கண்டிப்பா அவங்க இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணி தான் ஆகணும். Is the e-invoice required for export of service? Yes sir, e-invoice is required for export of service. The turnover is above 5 crore, e-invoice is required. I think I almost answered every question. Okay. So if there are any more doubts, you please reach out to us. We will share the PPT too. Thank you very much for attending the webinar. I wish you all you have a merry and happy financial year 24-25. Meet you in the next webinar. The next webinar, the topic and the time will be updated to you in next. Yeah, thank you.